ஸோ இதில் ஏற்கனவே நாங்கள் பார்த்த மாதிரி ஃபர்ஸ்ட் வேர்டை பார்த்தீங்கன்னா சிசர்ஸ். இதை நாங்கள் சிங்குலராக சிசர்ன்னு சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் அது வந்து பிள்ளையன தமிழில் நாங்கள் கத்திரிக்கோள்னு சொல்லுவோம். ஆனால் இங்கிலீஷில் வந்ததை புளூரலில் சொல்லணும். அதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 2 பகுதிகளை கொண்டதானே ஒரு கத்திரிக்கோள். 2 பிளேட் இருக்கு. வெட்டுற பகுதி வந்து 2 இருக்கு. அந்த 2ஐயும் சேர்த்தா தான் அது வந்து வெட்டும். இந்த ரீசனால தான் இது வந்து புளூரலாக சொல்லப்படுது. நீங்கள் சிசர் என்று சொன்னீங்கன்னா அது வந்து ராங். சிசர்ஸ் என்று சொல்லணும். கீழே இருக்கிற 2 சென்டென்ஸ்ல இந்த ஃபர்ஸ்டா இருக்கிற சென்டென்ஸ் வந்து ராங்கான சென்டென்ஸ். அதில் பாருங்க சிசர் என்று மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. அல்லது ராங்கான சென்டென்ஸ். ஐ நீட் அ சிசர். ஐ நீட் அ சிசர். தட்ஸ் நாட் கரெக்ட். அப்போ சரியான சென்டென்ஸை கீழே இருக்கிற சென்டென்ஸ்ல பாருங்க ஐ நீட் அ பேர் ஆஃப் சிசர்ஸ். ஐ நீட் அ பேர் ஆஃப் சிசர்ஸ். இது ஒரு சிங்கிள் ஐட்டத்தை தான் குறிக்குது. ஒரு கத்திரிக்கோளை தான் இதை குறிக்குது. ஆனாலும் அதில் 2 பிளேட்ஸ் இருக்கிறபடியா இதை வந்து புளூரலாக அது காலங்காலமாக சொல்லப்பட்டு வர ஒரு விதியாக இருக்குது. அதால நாங்கள் அதை புளூரலான்னு சொல்லணும். சில பேர் அறியாமல் அதை சிங்குலரா சிசர் என்று சொல்லுவீனா அப்படி சொல்றது வந்து பிழையான ஒரு முறை. ஸோ நீங்கள் என்னென்னு சொல்லணும்னு சொன்னால் அதை சிசர்ஸ்ன்னு சொல்லி புளூரலில் சொல்லணும். சரி, அடுத்த விஷயத்தை பார்ப்போம். அடுத்தது வந்து ட்ரவுசர்ஸ். இதை நாங்கள் ட்ரவுசர்ன்னு சொல்ல முடியாது. ஏனெண்டா இது வந்து ஒரு ரூல் இங்கிலீஷில் இதை வந்து ட்ரவுசர்ஸ்ன்னு சொல்லணும். அதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா அதில் 2 கால்கள் இருக்குது. ஒரு ட்ரவுசரில் வந்து 2 கால்கள் இருக்கிறபடியா நாங்கள் இதை ட்ரவுசர்ஸ்ன்னு தான் சொல்லணும். இதே மாதிரி நாங்கள் ஷோர்ட்ஸ் எடுத்தோம்னா அதை காட்சட்டை அந்த காட்சட்டை எடுத்தோம்னு சொன்னால் அதையும் நாங்கள் இப்படித்தான் சொல்லணும். என்னென்னு சொல்லணும்? ஷார்ட்ஸ்ன்னு தான் சொல்லணும். ஷார்ட்ன்னு சொல்லக்கூடாது. இங்கே நான் 2 சென்டென்சஸ் தந்திருக்கிறேன். ஒன்று ராங்கான சென்டென்ஸ், அடுத்த வந்து கரெக்டான சென்டென்ஸ். ரெண்டையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிள்ளைங்க நீங்கள் இப்படி சொல்லணும்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. He bought a trouser. He bought a trouser. This one is not correct. So second sentence பாருங்க. He bought a pair of trousers. He bought a pair of trousers. 2 கால்கள் இருக்கிறதால இதை நாங்கள் இப்படி சொல்றோம். அவர் ஒரு ட்ரவுசர் வாங்கினார். இதுல இது எது சிங்குலர்னு காட்டுது. அது ஒரு ட்ரவுசர் காட்டுறதுக்கு நாங்கள் என்னத்தை பயன்படுத்தி இருக்கிறோம்? ஏன்றதை பயன்படுத்தி இருக்கிறோம். அந்த ஏ தான் இது சிங்குலர் காட்டுது. சரி, ஒரு ட்ரவுசர் சொல்றதுக்கு அந்த ஏ பயன்படுத்தி இருக்கிறோம். சம் பேர் ஆஃப் ட்ரவுசர்ஸ் சொல்லலாம். சம்மண்டா சில. அப்ப அங்க கணக்கு. அப்ப இந்த சம்ன்றது பலன்றதை கணக்கு. 2 போட்டோம்னா 2 பேர் ஆஃப் ட்ரவுசர்ஸ். அதுவும் ட்ரவுசர்ஸ் தான். புளூரல் தான். இந்த சிங்குலர் புளூரலை டிவைட் பண்ணி காட்டுற விஷயம் என்னன்னா இந்த ஏ அல்லது அதில் நாங்கள் பாவிக்கிற நம்பர்ஸ். சரிதானே? ஸோ he bought a pair of trousers. இதான் கரெக்டான சென்டென்ஸ்.